அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. உங்களிடம் காண்பிக்கப்பட்டு கொண்டிருப்பது ஆகஸ்ட் மாதத்திலே வெளியான மூத்தோர் குரல் மாதாந்திர இதழின் முதல் பக்கம். இந்த சங்கக்குரல் மாதாந்திர இதழிலே முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது என்ஹெச்ஐஎஸ் சம்மந்தமாக கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அவர் இஷ்யூ பண்ண ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இந்த லெட்டர் நம்பர் RC நம்பர் 526 NHIS-2/2024 டேட்டட் 19/7/2024 19/7/2024 அன்று கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வழங்கிய ஒரு அறிவுரைகள் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னா பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ், பென்ஷன் பே ஆஃபீஸர் சென்னை, ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ், சப் பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே அவர் இந்த லெட்டரோட காப்பியை அனுப்பிச்சிருக்காருங்க. மூத்தோர் குரல் வாங்குகிற எல்லோருக்கும் இது அநேகமாக தெரிஞ்சிருக்கும். இது ஆகஸ்ட் மாதம் மூத்தோர் குரலில் 19ஆம் பக்கத்துலேயும் பக்கம் எண் 19, 20, 21, 22 ஆகிய 4 பக்கங்களிலே இது வெளிவந்துள்ளது. இதில் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் டைம் ஃப்ரேம் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் ஃப்ரம் 1/7/2023 to 30/6/2024 ஃபார் போத் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸ் ரிகார்டிங் அப்படின்னு போட்டு அதில் தான் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுத்துருக்குறாங்க. சிலருக்கு இந்த மாதிரி நான் கிளைம் கொடுத்தாங்க, ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்கிறதன் பேரில் அவங்க ஒரு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெட் above ஆர்டர்ஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2021 ஃபார் எம்ப்ளாயீஸ் அண்ட் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2022 ஃபார் பென்ஷனர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி டு ப்ரொவைட் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸ் த்ரூ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். யுனைடெட் இந்தியா தான் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பார்த்துட்ருக்கு. In the reference third cited, the United India Insurance Company Limited has requested to issue necessary instructions and guidelines to all government employees, pensioners and organizations employees to submit all the reimbursement claim documents for admissions from 1/7/2023 to 30/6/2024 to the United India Insurance Company Limited on or before 16/8/2024 so that their accounting process be completed within the stipulated time. அதுக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அக்கௌண்டிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் 1/7/2023 30/6/2024 வரைக்கும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் உள்ளதை 16/8 அனுப்புங்க. இந்த இஷ்யூ நமக்கு இந்த மாத கடைசியில் தான் கிடச்சிச்சு. ஆனால் கவர்மெண்ட் லெட்டர் அவர் கமிஷனர் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸோட லெட்டர் 19/7 போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ரிகார்ட் வைட் ரெஃபரன்ஸ் 5th cited the government have accorded permission to adhere the following cut-off dates in respect of the reimbursement claims pertaining to the treatment taken from 1/7/2023 to 30/6/2024 for employees and pensioners. அதாவது 1/7/2023 30/6/2024 வரைக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் சரி பென்ஷனர்ஸுக்கும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்தது சம்மந்தமாக ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ஸை வேறு ஏதாவது சரியாக ரிஜெக்ட் ஆகிருக்கு வச்சுருக்கு அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் கட் ஆஃப் டேட்ஸுங்கிறத அறிவிக்கிறாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு காலம்ஸ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. கட் ஆஃப் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ஸ் பை தி பென்ஷனர்ஸ் த்ரூ PPO ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ் கன்சர்ன் அண்ட் எம்ப்ளாயீஸ் த்ரூ தேர் ஹெட் ஆஃப் ஆர்கனைசேஷன் டு சப்மிட் தி அப்ளிகேஷன் இன் தி ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸஸ் பிஃபோர் 16/8/2024. However, if the date of discharge falls after 30/6/2024 for the admissions before 30/6/2024, the deadline for submission of applications will be 45 days from the date of discharge. அது ஏற்கனவே அட்மிஷன் ஆகி 30/6/2024 பிறகு தான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தாங்கன்னா அந்த டைம் மேற்கொண்டு ஒரு 45 டேஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கட் ஆஃப் டேட் ஃபார் ஃபார்வர்டிங் தி ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ஸ் டு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி பை தி PPO ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ் ஹெட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் as and when received. The concerned officers have no to forward reimbursement applications to the United India Insurance Company immediately. Final cut-off date for forwarding the reimbursement applications is 20/9/2024. இன்னும் டைம் இருக்குது.
அதுக்கு ஒரு ஆஸ்டிச் மார்க் போட்டு கீழே போட்டிருக்காங்க. ஃபார் தோஸ் கிளைம்ஸ் வயர் தி டிஸ்சார்ஜ் அக்கர்டு பியாண்ட் 30/6/2024 ஃபார் தி அட்மிஷன்ஸ் பிஃபோர் 30/6/2024 அடிஷ்னல் டைம் ஹாஸ் டு பி ப்ரொவைடட் ஆஸ் அப்ளிகபிள். அதாவது 30/6/2024 அவர் டிஸ்சார்ஜ் ஆகலைன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கூடுதல் டைம் கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. அடுத்த பாயிண்ட்டு, தி அப்ளிகேஷன்ஸ் டிசைடட் பை தி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஸ் ineligible ஃபார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் shall be returned to the concerned individuals, informing them to place the cases in DLEC, டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்மெண்ட் கமிட்டி. DLECங்கிறது அதில் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என்னடா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, ஐயா உங்கள் கிளைம் வந்து தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கிளைம் வந்து நீங்கள் வந்து DLECயில் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்மெண்ட் கமிட்டியில். அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, if the claim is not eligible under this scheme, the same has to be returned within a period of 30 days to the petitioners along with proper reason. என்ன காரணத்தினால அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சரியான காரணத்தை சொல்லி அதை தள்ளுபடி பண்ணியிருக்கணும். அண்ட் இன்ஃபார்மிங் them to approach DLEC in case of any grievance. அதன் பேரில் அவர்களுக்கு எதுவும் கோரிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்மெண்ட் கமிட்டிக்கு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. therefore all ineligible claims shall be returned to the concerned individuals before 15/11/2024. ineligible-ஆக இருக்கக்கூடிய கேஸஸை வந்து 15/11/2024 நீங்கள் தள்ளுபடி பண்ணி அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் DLEC அணுகலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோடு நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கட் ஆஃப் டேட் ஃபார் தி சப்மிஷன் ஆஃப் அப்பீல் பெட்டிஷன்ஸ் டு தி கன்சர்ன் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ஃபார் பிளேசிங் தி கிளைம் இன் DLEC. அதுக்கு வந்து ஆனர் பிஃபோர் 31/12/2024 அப்பீல் பெட்டிஷன்ஸ்க்கு ஆச்சுங்களா. அப்புறம் DLEC ஹேஸ் டு பி கண்டக்டட் ஃபார் தி அபவ் கிளைம்ஸ் ஆனர் பிஃபோர் 14/2/2025. அதன் பேரில் வரக்கூடிய ரிஜெக்ட் பண்ணதன் பேரில் அப்பீல் கொடுத்துருக்கிறத 14/2/2025 மீட்டிங் கண்டக்ட் பண்ணி முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கட் ஆஃப் டேட் ஃபார் ஃபார்வர்டிங் தி கிளைம்ஸ் டிசைடட் அண்டர் சினாரியோ 1 and 2 அண்ட் சினாரியோ 4, அதாவது UIIC 70% பேயபிள் பை தி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் பிஃபோர் 15/4/2025 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தி ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரெக்கமெண்டட் அண்டர் சினாரியோ 3 and 4, அதாவது TNMAR ஹேஸ் டு பி செட்டில்டு பை தி ஹெட் ஆஃப் ஆஃபீஸ், head of department, administrative department of the secretariat under which this employee is served and the service register is maintained after duly obtaining Tamil Nadu medical attendance rules rate. இது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு உண்டானது இந்த காலத்தில் சொல்லியிருக்கிறது. அடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் தி பென்ஷனர்ஸ் ரெக்கமெண்டட் அண்டர் சினாரியோ 3 and 4 TNMAR அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. ஹேஸ் டு பி ஃபார்வர்டட் டு தி கமிஷனரேட் ஆஃப் treasuries and accounts along with the TNMAR rate duly obtained from the Dean of the Government Medical College, Joint Director of Health Services wherever Government Medical College is not available அப்படிங்கிறதாக இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு in this regard the subordinate officers are instructed to take necessary action on the following. 1. To communicate the above time limit regarding the submission of reimbursement claims pertaining to the treatment taken from 1/7/2023 to 30/6/2024 for employees and pensioners under new health insurance scheme to the notice of the drawing and disbursing officers and pensioners associations so as to create awareness among the employees and pensioners. இது பற்றி தெரியாமல் இருப்பாங்க சிலர். வந்து சார் எனக்கு வந்து அன்றைக்கி கூட ஆன் தி அதர் டே ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசினார், சார் என்னோடய கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என் ஒய்ஃப்க்கு வந்து காலில் வந்து மூட்டு வலியாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து எங்களோட கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணார். செக்கானூர்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணார். அவங்களுக்குலாம் இது வாய்ப்பாக இருக்கலாம் என்பதை சொல்லி அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 2. டு டிஸ்பிளே தி கம்யூனிகேஷன்ஸ் இன் தி நோட்டீஸ் போர்டு. இந்த நோட்டீஸ் போர்டில் இந்த மாதிரி கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் எனக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டைம்லைன் அது ரிஜெக்ட் பண்ண கேஸஸுக்கு டைம்லைன் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குரூஷியல் டேட் 30/6/2024 ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அதுக்குள்ளே ஏற்கனவே அட்மிஷன் ஆகி 30/6/2024 டிஸ்சார்ஜ் ஆகலைன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் டேட் ஒன்று இருக்குது, இது பற்றி கிளைம் கொடுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறத நோட்டீஸ் போர்டிலலாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட் நம்பர் 2ல். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 3ல் டு இன்ஃபார்ம் தி அபவ் கம்யூனிகேஷன் டு தி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், அது அவங்க டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் 4 டு கோஆர்டினேட் வித் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் டு கன்வீன் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்மெண்ட் கமிட்டி மீட்டிங் விதின் தி ஸ்டிப்புலேட்டட் டைம். குறிப்பிட்ட ஒரு தேதிக்குள்ளே கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அதுக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்மெண்ட் கமிட்டியை
இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் நடத்தி முடித்து அதில் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத பாயிண்ட் நம்பர் 4ல் சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட்டில் டு ஃபார்வர்ட் தி ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்பீல்ஸ் டு தி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் விதின் தி டைம் லிமிட் ப்ரிஸ்கிரைப். அரசாங்கம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்பீல் கொடுத்ததன் பேரில், ரிஜெக்ட் ஆனதன் பேரில் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் இதெல்லாம் எம்பவர்மெண்ட் கமிட்டிலாம் டிசைட் பண்ணி முடித்து அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே என்ன டைம் லிமிட் அரசாங்கம் ப்ரிஸ்கிரைப் பண்ணிச்சோ அதுக்குள்ளே யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி within the time limit prescribed forward the reimbursement appeals to the United India Insurance Company Limited within the time limit prescribed. அதுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Further, it is informed that since the cut-off date for submission of appeal petitions to the concerned Joint Director of Health Services for placing the reimbursement claim is in district level empowerment committee is fixed as 31/12/2024. The appeal petitions pertaining to the hospital admissions from 1/7/2023 to 30/6/2024 received after 31/12/2024 shall be returned to the petitioners with the following remarks. அப்படின்னு போட்டு என்ன காரணத்தினால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழ்காணும் காரணங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தி நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் ஆஃப் தி பெட்டிஷனர் இஸ் ரிட்டர்ன் டியூ டு தி ஃபாலோவிங் ரீசன்ஸ். அது தள்ளுபடி பண்ணத்தக்கதாக இருந்தால் 1. தி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஹேஸ் ஆல்ரெடி கிவன் கட் ஆஃப் டேட் ஃபார் placing the claims pertaining to hospital admissions from 1/7/2023 to 30/6/2024 in district empowerment committee. The same was communicated to the employees through drawing and disbursing officers and to pensioners through the pension disbursing authority. இதை சொல்லி நீங்கள் காரணத்தை ரிஜெக்ட் பண்ணுங்கன்றாங்க. அடுத்து 2வதுல யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி has also informed that they shall not be in a position to reopen their books of accounts of earlier schemes as per their industry guidelines. அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், தி பெட்டிஷனர் has taken the medical treatment before 1/7/2024 and he or she shall has not submitted the reimbursement request on time. 1/7/2024 முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க, ஆனால் ப்ராப்பராக அந்த டியூ டயத்துக்குள்ளே அவங்க அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். தேர்ஃபார் தி மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் குட் நாட் பி பிளேஸ்ட் பிஃபோர் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்மெண்ட் கமிட்டி விதின் தி கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறத நீங்கள் காரணமாக சொல்லி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு 4-5 பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் தி ரீஎம்பர்ஸ் கிளைம் ஆஃப் தி பெட்டிஷனர் ரிசீவ்டு பியாண்ட் 31/12/2024 cannot be processed and is hereby returned. அது காரணத்தினால உங்களுக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், அதாவது ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மேலே சொன்ன 4 பாயிண்ட்டையும் சொல்லி 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தள்ளுபடி பண்ணுறதுக்கு உண்டான காரணமாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஃபர்தர் இட் இஸ் இன்ஃபார்ம்ட் தட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பீயிங் ஃபார்வர்டட் பை தி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் treasury officers for placing in state level empowerment committee without being placed in district level empowerment committee. State level empowerment committeeக்கு ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் பீயிங் ஃபார்வர்டு அதை டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கே அதை ப்ளேஸ் பண்ணாமல் ஸ்டேட் லெவலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சில கேஸில் இருக்கான். தேர்ஃபோர் இட் இஸ் reiterated that applications already placed before district level empowerment committee can only be placed before the state level empowered committee in case of any grievance arising out of recommendations of district level empowerment committee. ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்மெண்ட் கமிட்டியில் வச்சதை தான் நீங்கள் ஸ்டேட் லெவல் எம்பவர்டு கமிட்டிக்கு அனுப்பணும், அப்படி இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவலே வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத கடைசியாக சொல்லியிருக்காங்க. டாப் ப்ரையாரிட்டி ஷால் பி கிவன் டு திஸ் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு போட்டு விஜயேந்திர பாண்டியன் கே கமிஷன் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காரு. அநேகமாக இது மூத்தோர் குரலில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆகஸ்ட் மாதம் 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்த மூத்தோர் குரல் மாத இதழில் நம்ம சங்கத்துக்கு உண்டான ரிட்டையர்ட் ஆஃபீஸியல் அசோசியேஷன் சங்கத்தில் உண்டான அந்த மூத்தோர் குரல் வந்து பக்கம் எண்கள் 19 22 வரைக்கும் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது கிளைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கைட்லைன்ஸ் என்னென்னு இதில் சொல்லியிருக்காங்களோ அதன்படிக்கு அவங்க வந்து அடாப்ட் பண்ணி வந்து அப்பீல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் 30/6/2024 நீங்கள் கிளைம் கொடுத்தது ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா, அப்படி இல்லை அட்மிஷன் ஆகி லேட்டாக அட்மிஷன் ஆகி 30/6/2024 பிறகும் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 45 days எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். அப்பீலுக்கு வந்து இந்த மாதிரிலாம் டைம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு எம்பவர்மெண்ட் கமிட்டியில் வைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. விஷயத்தை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாருக்காவது ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் தெரிவிக்கலாம் என்ற விவரம் இந்த காணொலி வாயிலாக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவரால் தெரிவிக்கப்படுகிறது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர். வணக்கங்கள். பல. நன்றி.